என்னாளுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலை ஆனை போற்றி போற்றி ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்வி தட்டில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒளிமலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி தந்தை தாய் ஆவானும் சார்கதீங்காவானும் அந்தமிழா என்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் குளிர் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீலோடி தடைகமாகும் மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் வரவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நம் மனவடும் ஞானத்திருவியை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் திருவடிகள் வணங்கி திருமூலநாயனார் திருவடிகள் வணங்கி திருமந்திரத்தை வணங்கி வகுப்பை தொடங்கலாம். நமக்கு பாடப்பகுதி திருமந்திரம் 10ஆம் திருமுறை 6ஆம் தந்திரம். 6ஆம் தந்திரத்தில் 8வது தலைப்பு அவவேடம். அந்த அவவேடம்ங்கிறதுல எத்தனை மந்திரம் முடிச்சிருக்கிறோம்? 3 மந்திரம் முடிச்சிருக்கிறோம். முதல் மந்திரத்தில் என்ன சொன்னார்னா, அதாவது தவத்தை செய்யாமல் வேடங்களை போட்டுக்கிட்டு மக்களை பயங்காட்டிக்கிட்டு சாப்பாட்டுக்கு சோத்துக்காக இந்த வேடத்தில் என்ன செய்ய வேண்டாம், கொள்ள வேண்டாம். இறைவன் மேல் அன்பு காட்டுங்க, ஆடுங்க, பாடுங்க, இது அழுங்க, சிவனை தேடுங்க, இறைவன் திருவடிக்கு அடைங்க. அற்புதமான சூப்பர் மந்திரம். அந்த மந்திரத்தில் சொல்கிறார். அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஞானம் இல்லாதவருடைய வேடம் பூண்டு இந்த நாட்டை, அதனால் எந்த பயனில்லை, குறைகள் உடையதாக தான் அது அமையும், அது உணவுக்கான வேடமாகத்தான் இருக்குங்கிறாரு. அதனால் மன்னன் இந்த மாதிரி போலி வேடதாரிகளை கண்டுபிடிச்சி அவங்கள என்ன செய்யணும், அவங்களை கழிப்பித்தல்னு சொல்லுவார். கழிப்பித்தல்னால் அவங்களை எல்லாம் நீக்குதல் யாருடைய கடமையாகிறது? மன்னருடைய கடமையாகிறதுங்கிறார். போலி வேடதாரிகளை நீக்கிறது மன்னர் கடமையாகுதுங்கிறார். அதற்கடுத்த மந்திரத்தில் இன்பம் துன்பம் என்று வருகின்ற மந்திரம். ஒரு நாட்டில் வாழ்கின்ற மக்களிடத்தில் நற்செயல் வரும்போது இன்பம் வருது, தீமை செய்தாங்கன்னா துன்பம் வருது. அதாவது அரசனாலும் தன் நாட்டில் நிகழும் நற்செயல் தீச்சல்களை நாள்தோறும் சோர்ந்து போகாமல் ஆராய்ச்சி பண்ணி தீய செயல்களை தடுக்கணும், மக்களை திருத்தணும். அப்போ தான் நாடு துன்பம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக என்ன செய்யணும்னா, இந்த போலி வேடதாரிகளை கண்டுபிடித்து என்ன செய்யணும், நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்த மந்திரத்தில் இழிகுலத்தார் வேடம், அதற்கு பொருள் எழுத போகிறோம். தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் சிலர், ஒழுக்கத்தில் உயராமல் தவவேடத்தை மட்டும் கொள்வார்கள். உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் தன்னை கடவுள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேடம் கொள்வார்கள். இவர்கள் என்றும் இந்த நாட்டில் இருப்பார்கள். இந்த 2 வகையான மனிதர்கள் நாட்டில் இருப்பாங்கங்கிறார். பழி ஏற்பார்கள், பாவம் செய்வார்கள், நாட்டுக்கு இவர்களால் தீமை வரும். அரசன் இவர்களை நெறிப்படுத்த வேண்டும்.
குறிப்புரை: தங்களை கடவுள் என்று சொல்ல நினைப்பார் என்பது பூசுரர். உயர்ந்த ஜாதியினர் உயர்ந்த ஜாதியில் ஞானசம்பந்தர் மாதிரி பிறந்து ஞானசம்பந்தர் மாதிரி வாழ்ந்தால் அவங்களுக்கு பூசுரர்னு பேர். பூமியில் வாழ்கின்ற தேவர்கள்னு பேர். அப்படியே வாழாமலே தங்களை யாருன்னு சொல்கிறாங்க? பூசுரர்னு. இப்போ ஞானசம்பந்தரை சிவனாக கும்பிட நம்ம தயாராக தான் இருக்கிறோம். அதுக்காக அது போன்ற குலத்தில் பிறந்து கொண்டு ஞானசம்பந்தர்கிட்ட இருந்த ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களே எப்படி பூசுரரை ஏற்க முடியும்? அதைத்தான் சொல்கிறேன். அதாவது உயர்ந்த குலத்தில் பிறந்து உயர்ந்த குல ஒழுக்கம் இல்லாமல் தங்களை பலர் கடவுள் என்று சொல்ல வேண்டும் என்று சிலர் வேடம் கொள்வார்கள். அதுதான் பூசுரர் எனப்படுகிறது. இழிகுலம் பழிகுலம் என்பதெல்லாம் கொலை செய்கின்ற குணமுடையோரை குறிக்கிறது. அரச நீதிக்கும் சமய நீதிக்கும் நேர் மாறானவர்கள் சண்டாளர் எனப்பட்டார்கள். அட சண்டாள பாவிங்கிறாங்கல்ல, உரையில் அப்படியே இருக்கு. சண்டாளர் எனப்பட்டார்கள். இவர்கள் பிறரோடு கூடி வாழ தகுதியற்றவர்கள் என்பது அரசமுறை. அதுபோலவே போலி வேடம் உடையவர்களும் மக்களோடு கூடி வாழ தகுதியற்றவர்கள். எழுபத்தி திருக்குறளில் திருவள்ளுவர் 276வது திருக்குறளில் திருவள்ளுவர் மனதால் துறக்க மாட்டார்கள், துறந்தவர்களைப் போல வஞ்சனை செய்வார்கள், அவர்களைப் போல தீயவர்கள் உலகில் இல்லை என்று வள்ளுவர் சொல்கிறார். நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் என்று வள்ளுவர் சொல்கிறார். கந்தபுராணத்திலிருந்து ஒரு வரி கொடுத்துருக்காங்க. இவ்வேடர் கொத்துக்கு எல்லாம் ஓர் கொடும்படியை செய்தீரே. கந்தபுராணத்தில் இருக்குது இந்த வரி. வள்ளி திருமண படலத்தில் இருக்கு. இவ்வேடர் கொத்துக்கு எல்லாம் ஓர் கொடும்படியை செய்தீரே என்று இருக்குது. முருகன் வள்ளியை பார்க்க போகிறார்ல, அந்த இடத்துல தான் இந்த தொடர் வரும். பாசண்டரானார்னு ஒரு வரி இருக்கும் இந்த மந்திரத்தில், ஒரு தொடர் இருக்கும். பாசண்டரானாருங்கிறது சமயத்தலைவர் போல வேடம் போடுறது, அதான் பாசண்டர். ஒவ்வொரு வரையிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் பாசண்டரானார்னு இருக்குது. இதைத்தான் எடுக்கணும், நம்ம அதை எடுக்கக்கூடாது. இது ஆசிரியர் பதிப்பு, அது பிரிண்டிங் ஒன்லி, அவ்வளோதான். பாசண்டரானார்னு ஒரு வரி இருக்கும். சமயத்தலைவர் போல் வேடம் போடுதல்னு எடுத்துக்கணும். இது போன்றவர்களை அரசன் விலக்குதல் சரியாகுமா என்ற ஐயம் வரும். அது சரியே என்று இந்த மந்திரம் சொல்லுகிறது. அது சரியே என்று மந்திரம் சொல்லுகிறது. அருணையார் பாடபேதம் பார்த்து தான் உரை எழுதுவார். அதனால் நம்ம அவர் சொல்கிறத தைரியமாக எடுத்துக்கலாம். பஞ்சாக்கர தீபத்தில் முன்னுரை, வேடம் கொள்வதோடு அந்த வேடத்தால் பயனும் இருக்க வேண்டும் என்பதுதான் முன்னுரையாக இருக்குது. நல்ல எண்ணத்தோடு வேடம் கொண்டால் அது உண்மையான வேடம். குறிப்புரை சொல்கிறார். உண்பதற்காக, உணவுக்காக வேடம் கொள்ளுவார்கள் சிலர்.
அது தவறுங்கிறார். தவத்தால் ஞானம் கிடைக்கும், நான் ஞானத்துக்காக வேடம் போடுகிறேன் என்று பொய்யான வேடம் போட்டால் கூட அது மெய்யான வேடமாக மாறிடுமா. ஆனால் நோக்கம் எதில் இருக்கணும்? ஞானத்துக்காக நான் வேடம் போடுகிறேன். அப்படி யார் போடுறா? ஞானத்துக்காக, அதாவது புகழுக்காக போடுவாங்க, பிறரை மயக்கிறதுக்காக போடுவாங்க. மயக்கிறதுனா தான் பின்னால் ஒரு 1000 2000 பேர் 3000 பேர் வர்றதுக்காக போடுவாங்க. ஞானத்துக்காக வேடம் போட்டால் வரவேற்கலாங்கிறது. அப்படி யார் எத்தனை பேர் இருக்காங்க? அப்படி கிடையாது. அவர் சொல்கிறது என்னென்னா, அந்த ஞானிக்குரிய தகுதியில்னா கூட ஞானத்துக்காக நான் இந்த வேடம் போடுகிறேன்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறார். அடுத்து, மக்கள் தவ வேடத்திற்கு மதிப்பு கொடுக்கிறார்கள், அன்பு காட்டுவார்கள், அவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள், இந்த உணவுக்காக சிலர் பொய் வேடம் கொள்வார்கள். உண்மை வேடம் கொள்பவர்கள் இறக்காமல் இருப்பதற்காக அளவாக உண்பார்கள். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறார் அவர். அதில் நான் வார்த்தையெல்லாம் சொல்லலை. அந்த போலி வேடதாரிகள் விழாப்புடைக்க உண்பார்கள்ங்கிறார். அப்படியே இருக்குது உரையில். ஆனால் உண்மையான தவம் செய்பவர்கள் சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். அதுக்காக என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க, அளவாக சாப்பிடுவாங்க. அதையும் கையில் ஏற்று உண்பார்கள். இலை போடுங்க, ரசம், சாம்பார், கூட்டு, பொரியல், தயிர்லாம் கொண்டு வாங்கலாம் சொல்ல மாட்டாங்களா? எதிலே வாங்கி சாப்பிட்டுடுவாங்களாம். கையிலேயே கோயிலில் 2 உருண்டை வாங்கி அப்படி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறது. அதை திருமூலர் மிகு பிச்சை கைகொள்வருங்கிறார். இந்த மந்திரத்தில் சொல்லப்படுகின்ற உணர்தல் என்பது உயர்ந்த நெறி இது என்று தெளிவடைதல். இந்த மந்திரம் சொல்லுகின்ற உணர்தல் என்பது உயர்ந்த நெறி இது என்று தெளிவடைதல். பஞ்சாக்கர தீபத்தில் 4 மந்திரம் தான் இருக்குது இந்த அவவேடத்துக்கு. ஆமாம், பஞ்சாக்கர தீபத்தில் 4 மந்திரம் தான் இருக்குது. அதில் இப்போ நாம் என்ன சொன்னோம்? இப்போ கடைசியாக நம்ம படித்த மந்திரம் எது? இழிகுலத்தார்னு தொடங்குகிற மந்திரம், அப்படிதானே? அதாவது கரெக்டு தான். இப்போ தான் தப்பாக பண்ணிட்டோம். என்னதுன்னா, இதில் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நம்ம வழக்கமாக ஒரு உரையை பார்ப்போம்ல, அதில் எத்தனாவது மந்திரம் போயிட்டுருக்குது? 4வது மந்திரம். அதில் என்ன யோசனை? 4வது மந்திரம் போயிட்டுருக்குது. இந்த புஸ்தகத்தில் 5வது மந்திரம் இல்லை. எதில்? பஞ்சாக்கர தீபத்தில் 5 இல்லை, 6வது மந்திரம் தான் இருக்குது. அந்த உரையை நாம் எழுதிட்டோம். அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிடணுங்கிறத திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். எது? எளிகுலத்தோர் மந்திரம் இருக்கான் பாபு. அது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அதை எடுத்துக்கலாம். நம்ம அந்த மந்திரம் மாறி வந்துட்டு. சரியா? இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கணுங்கிறத திரும்ப சொல்கிறேன், முதல்ல இருந்து சொல்கிறேன். நீங்கள் அதை அல்லாதது மற்றதை எடுத்துடாதீங்க. அதாவது மந்திரம் என்ன தொடங்குது? அது என்ன சொன்னங்கிறத அதை மட்டும் சொல்கிறேன். ஒரு நாட்டில் வாழும் மக்களிடத்திலுள்ள நற்செயல் தீச்செயல்னா அந்த நாட்டிற்கு அது கிடையாது. தாழ்ந்த குலத்தில் பிறந்தவங்க சிலர் ஒழுக்கத்தால் உயர்வதை நினைக்கிறாங்க. அதற்காக மேன்மை அடைகிறதுக்காக தவ வேடத்தை கொள்கிறாங்க.
உயர்ந்த குலத்தில் இருக்கிறவங்க தங்களை பார்க்குறவங்களாம் நம்மளை கடவுள்னு சொல்லணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, வேடத்தை போடுறாங்க, பெறுகிறார்கள். இந்த 2 பேரையும் இந்த மாதிரிப்பட்டவங்க உலகம் தோன்றிய காலத்துலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்காங்க. பழிக்கு அஞ்ச மாட்டாங்க, பாவத்துக்கு அஞ்ச மாட்டாங்க, நாட்டுக்கு இவங்களால் கேடு வரும். அதனால் அரசன் இவங்களை பார்த்து இவங்களெல்லாம் நீக்க வேண்டியது யாருடைய கடமையாகிறது, அரசனுடைய கடமையாகிறது. பிறகு இதில் இந்த பழிக்கப்படுகின்ற குலத்தோர் வந்து கொலை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் பிற்காலத்தில் இவர்கள் சண்டாளர்கள் எனப்பட்டார்கள். இவர்கள் நாட்டில் வந்து மற்றவங்களோட கூடி வாழ்வதற்கு தகுதி இல்லாதவங்க என்று அந்த காலத்தில் அரசர்கள் கருதினார்கள். எனவே இது போன்ற போலி வேடர்களை எல்லாம் நாட்டிலிருந்து என்ன செய்யணும், நீக்க வேண்டும்னு சொன்னாங்க. திருவள்ளுவரும் நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இருக்கிறாரு. மனசால் துறக்காமல் துறவி மாதிரி வாழ்கிறவங்க மாதிரி வஞ்சிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறாரு. எனவே போலி வேடத்தினால நிறைய தீமை இருக்குது. கந்தபுராணத்திலேயும் இவ்வேடர் கொத்துக்கெலாமோர் கொடும்பழியை செய்தீரே என்று வேடர் குலமும் வேடர் குலத்தில் வந்த பழியும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம். பிறகு இந்த மந்திரத்தில் பாசண்டரானார்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கு என்ன பொருள் எடுத்து சொல்லியிருக்கிறோம், சமய தலைவர்கள் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இது நம்ம அந்த முதல் உரையில் எடுத்த பொருள். அதுக்கு ஒரு பஞ்சாக்கர தீபத்தில் சொன்னதை நம்ம இப்போ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது எடுத்துக்கிற இடம் வரும்போது சொல்கிறோம். சரியா? திரும்ப நடத்திக்கிடலாம். இதில் வந்து இழிகுலத்தோருங்கிற மந்திரத்துக்கு என்ன செய்தி வருதுன்னு பார்க்கலாம். அதாவது அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த மந்திரம் வந்து வேடம் பூணுதுகின்ற பயனை சொல்லுகிறது. அது கரெக்டாக எழுதியிருப்போன்னு நினைக்கிறேன். வேடம் பூணுவோருடைய பயனை சொல்லுகிறது. தாழ்ந்த குலத்தோர் வேடம் பூணுவது தான் உயர்ந்த குலத்தோராக காட்ட, உயர்ந்த குலத்தோர் வேடம் பூணுதல் தங்களை தெய்வமாக காட்ட, பாழ்குலத்தோர் வேடம் பூணுதல், பாழ்குலத்தோர்னா இழிகுலத்தோர்னு அர்த்தம். அதாவது கொலை முதலிய செய்யக்கூடியவர்கள். பாழ்குலத்தோர் வேடம் பூணுதல் தீமைகளை விளைவிக்கும் என்று கருத்து சொல்கிறார். குலத்தளவே ஆகும் குணம் அப்படின்னு ஒரு தொடர் இதில் பிரமாணமாக கொடுத்துருக்காங்க. தாழ்ந்த குலத்தில் பிறந்து ஒருவர் வேடத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்தால் உயர்ந்தவராக மதிக்கப்படுவார். அதையும் சொல்கிறார். உயர்ந்த குலத்தோர் வேடம் கொண்டால் தெய்வமாக போற்றப்படுவார். வழிகுலத்தோர் என்ற சொல்லுக்கு வழி வழியாக தவம் ஜபம் பூஜை செய்பவர்கள். பழிகுலம் என்ற சொல்லுக்கு செய்யும் தீமைகளால் உலகம் பழிக்கின்ற குலம்னு அர்த்தம். நம்ம முதல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற மந்திரத்தில் வந்து பால் சண்டை ரானார். உங்களுக்கு என்ன இருக்குது? பால் சண்டை. பால் சண்டை. அடுத்து எழுதுங்க. பழிகுலம் என்பதற்கு தீமைகளால் உலகம் பழிக்கின்ற குலம். பால் சண்டர் என்பதற்கு இது ஏற்கனவே தலைப்பு எழுதணும். என்ன எழுதணும்? சமய தலைவர்கள். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா வாழ்நாளை வீணாக்குகின்ற சண்டாளர்கள்னு கொடுத்துருக்காங்க.
இவர்கள் சாதியாலும் சண்டார்கள், வினையாலும் சண்டாளர்கள்னு உரையாசிரியர் சொல்கிறார். இன்னொரு குறிப்பு கொடுத்துருக்கிறாரு. பால் சண்டருங்கிறது தமிழ் இலக்கணத்தில் பாசண்டர்னு ஆயிரும். அப்போனா சமய தலைவர்னு எடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. சமய உண்மை அறியாத பாசண்டர்கள் என்று ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. சமய உண்மை அறியாத பாசண்டர்கள். மணிமேகலை சிலப்பதிகாரத்தில் இந்த வார்த்தை அதிகமாக இருக்கும். எந்த வார்த்தை? பாசண்டருங்கிற வார்த்தை அதிகமாக இருக்கும். சமய உண்மை அறியாதவர்கள் என்ற பொருள் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே பாசண்டருங்கிறது சமய தலைவர் போல வேடம் கொள்ளுதல்னு கொடுத்துருக்காங்க. சரியா புரிஞ்சுதா? முடிவுரை. இந்த மந்திரம் வேடம் பூணுகின்றவருடைய பயனையும் வேடம் பூண தகுதி இல்லாதவர்கள் வேடம் கொள்ளக்கூடாது என்பதையும் சொல்லுகிறது. மந்திரத்தை படிங்க, பொருள் புரியுதான்னு பார்க்கலாம். இழிகுலத்தார் வேடம் பூண்பர் மேல் எய்த அழிகுலத்தார் வேடம் பூண்பர் தேவாக பழிகுலத்தாகிய பால் சண்டரானார் கழிகுலத்தோர்கள் களையப்பட்டோரே. இதான் மந்திரம். இப்போ நம்ம எழுதணும், இன்னும் கொஞ்சம் எழுதினா தான் இந்த மந்திரம் புரியும். இல்லைன்னா உங்களுக்கு திருமூலர் என்ன சொல்கிறாருங்கிறது தெரியாமல் போயிடும். இப்போ திருமூலர் ஜாதியை என்கரேஜ் பண்ணுற மாதிரிலாம் ஆயிரும். நீங்கள் அப்படியே படிச்சிங்கன்னா அந்த மாதிரி பொருள் வந்துடும். அப்போ நம்ம அதுக்கு தகுந்தபடி எழுதணும். திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறுகிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா. செய்கின்ற செயலை வைத்து தான் வேற்றுமை பார்க்கணுமே தவிர பிறப்பால் என்ன செய்யக்கூடாது, வேற்றுமை பார்க்கக்கூடாது என்று திருவள்ளுவர் சொல்கிறார். குலமிலராயினும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயுவே என்று திருமுறை சொல்லுது. குலமிலராயினும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயுவே என்று திருமுறை சொல்லுகிறது. பெரிய புராணத்தில் எல்லா நாயனாருடைய குலமும், எல்லாம்னு சொல்ல முடியாது, நாயனாருடைய குலம் பேசப்படுகிறது. குலம் பேசப்படுகிறது. சைவ சித்தாந்தத்தில் சிவஞான போதத்தில் ஜாதி என்பதற்கு பதிலாக நல் சார்புன்னு ஒரு வார்த்தை இருக்கும். நல் சார்பு. தவம் செய்தார் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றறுப்பாராக அப்படிங்கிற மந்திரத்தில் இந்த செய்தி இருக்குது. ஜாதிங்கிற வார்த்தை வராது. என்ன வார்த்தை இருக்கும்? நல் சார்புன்னு இருக்கும். ஆனால் அதே சித்தியாரில் ஏதோ ஒரு இடத்துல ஜாதினே வரும். ஜாதினே வரும். நான் முதல்ல எழுதிட்டோம், ஜாதின்னு வரும். அதுபோல் பெரிய புராண வரலாறுகளில் பார்த்தா சுந்தரரை அந்தணராக பார்க்குறோம். அதே சேரமான யாராக பார்க்குறோம்? சத்திரியராக பார்க்குறோம். சுந்தரருடைய அதெல்லாம் எழுதினா தான் உங்களுக்கு புரியும். சுந்தரருடைய வீட்டிலையே உணவு பரிமாறப்படும் போது யாருக்கு தனியாக? சேரமானுக்கு தனியாக, சுந்தரருக்கு தனியாக உணவு பரிமாறுறாங்க. சுந்தரர் தான் நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடலாம்னு சுந்தரர் தான் சொல்கிறார். ஆனால் உணவு பரிமாறும்போது எப்படி தான் பண்ணுறாங்க? சத்திரியருக்கு வேறா பிராமணருக்கு வேறா தான் பண்ணுறாங்க. ஆமாம், அவர் ராஜா, ஆனால் சத்திரியர், மன்னர். அந்தணர், அரசர். அரசர் சத்திரியரில் வந்துடுவார். பிறகு வணிகர், சூத்திரரா 4 பேரில் 4 பிரிவு அன்றைக்கு இருந்திருக்கு.
பிறகு அது பெரிய புராணத்திலே ஒரு மடத்தில் ஒரு வரலாறு வரும். ஒரு நாயனார் வந்து மடம் நடத்துவார். அந்த மடத்தில் வந்து உயர்ந்த ஜாதிக்காரங்க வரும்போது சொல்லுவார், உங்களுக்கு தனியாக உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோன்னு சொல்லுவார். அந்த மடத்தில் அந்த நாயனார் என்ன சொல்லுவார், உயர்ந்த ஜாதிக்காரங்க தனியாக உணவு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த கருத்துக்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது சமயம் வந்து ஜாதியை ஏற்கிறதா இல்லையாங்கிற கேள்வி வரும். உண்டா இல்லையா? ஜாதி ஏற்கிறதா இல்லையாங்கிறது வரும். அதாவது அறநூல்களில் ஜாதி இல்லைன்னு சொல்கிற ஸ்பீடில் சமய நூல்களில் சொல்ல முடியாது. அதெல்லாம் குறிச்சிக்கிடுங்க. அறநூல்களில் சொல்கிற வேகத்தில் சமய நூல்களில் ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, இப்போ நம்ம அரசியல்வாதிகள் வந்து ஜாதி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஜாதி இருக்குதுன்னு சொன்னா என்ன, இல்லைன்னு சொன்னா என்ன? மேடையில் எல்லாரும் ஒரே மேடையில் உட்காராங்க, ஆளுக்கு ஒரு துண்டை ஊற்றிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. இது அப்படி கிடையாது. இது வந்து நிறைய சடங்குகளோட சம்மந்தப்பட்டிருக்குது. எதோட சம்மந்தப்பட்டிருக்குது? நிறைய சடங்குகளோட சம்மந்தப்பட்டிருக்குது. எப்படி ஒரு பொற்கொல்லனுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் அந்த பொன் சார்ந்த தொழில் தெரியுது. ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் என்ன தெரியுது? அந்த மீன் பிடித்தல் சார்ந்த தொழில் தெரிகிறது. தச்சு தொழில் செய்கிற குடும்பத்துக்காரங்க அந்த தச்சு தொழில் செய்கிறது. அதுபோல் இந்த சாமி சார்ந்த தொழிலுக்குன்னு சிலர் என்னது காலங்காலமாக என்ன செய்யப்பட்டு வந்திருக்கிறார்கள்? பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறார்கள். காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறார்கள். அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதமும் ஆகமமும் பிறப்பால் ஜாதி சொல்லவில்லை. அந்தந்த உயிர்களினுடைய குணங்களை கொண்டு தான் ஜாதி சொல்லப்பட்டது. ஜன்மனா ஜாயதேன்னு ஒரு சமஸ்கிருத மந்திரம் இருக்குது. நாங்கள் பகவத்கீதை படிக்கும்போது அந்த குரு சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் ஒரு மனித வாழ்க்கையை 4ஆக பிரித்தா முதல் பிரிவில் அவன் சூத்திரனாக இருக்கிறான் அப்படி சொல்லுவாங்க. அடுத்த பிரிவில் வாலிபனாக வேகமாக இருக்கும்போது சத்திரியனாக இருக்கிறான். அடுத்த பிரிவில் பணம் முக்கியம் முடிக்கும்போது வணிகனாக இருக்கிறான், வைசியனாக இருக்கிறான் அல்லது வணிகனாக இருக்கிறான். அதுக்கடுத்த பிரிவில் ஞானம் வருது, யாராகிறான்? பிராமணன் ஆகிறான். ஆமாம், பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் அப்படிம்பாங்க. ஏன்னா எங்களுக்கு பாடம் நடத்தவங்க பிராமணர் கிடையாது. அவங்களுக்கு நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்கல்ல. அவங்க இந்த சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லி நடத்துவாங்க. ஜன்மனா ஜாயதே சூத்ரஹா அப்படின்னு அந்த மந்திரம் தொடங்கும். எனவே வேதமும் சரி, ஆகமும் சரி, சைவமும் சரி எதை ஊக்குவிக்கலை? ஜாதியை ஊக்குவிக்கலை. ஆனால் அறவாழ்க்கையில் சமூக நீதி பேசுகிற மாதிரி, அரசியலில் சமூக நீதி பேசுகிற மாதிரி எதில் பேச முடியாது? சமயத்துறையில் பேச முடியாது. ஒரு கோயில் எடுத்துக்கிட்டால் அந்தனர் பூஜை பண்ணால் அந்த கோயிலுக்கு வர்ற அளவுக்கு எல்லாரும் பூஜை பண்ணும்போது அவன் மக்கள் எதை செய்கிறதில்ல. அதுக்கு ஜாதி காரணம் கிடையாது, வேலை சுத்தம். அவர் வந்து காலங்காலமாக அவங்க தாத்தா செய்து, அவர் செய்து, அவங்க அப்பா செய்து, அந்த காலங்காலமாக அவங்க அதில் வந்திருக்கிறாங்க. இப்போ நிறைய கோயில்களை நான் பார்த்துருக்குறேன். அந்த நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு பிராமணர் அல்லாதவங்க வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் உள்ளே வந்து மக்கள் வந்து அதை ஏற்கனவே சாமியுடைய அலங்காரம், மாரியம்மன்னா எது மாதிரி கொண்டு வரணும்? மாரியம்மன் மாதிரி கொண்டு வரணும். பிறகு அந்த ஆச்சாரங்கள், சிலர் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க, பாத்ரூம் போகிற பண்ணிட்டு தம் அடிச்சுட்டு இருப்பாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்குறேன், தம் அடிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் காரணத்தில் வச்சு தான் எதை வந்து வலியுறுத்தியிருக்காங்க? ஜாதிங்கிறது எடுத்து பேசப்படுகிறது. ஆனால் உறுதியாக எதனால் அல்ல? பிறப்பால் அல்ல. அந்த பிறப்புங்கிறது எப்போ வருதுன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு அந்த வேலை தெரியுறதுனால எதா மாறிட்டு? பிறப்பாக மாறிட்டு. ஒரு கோயிலுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா செட்டியார் வீட்டில் போய் ஆள் தேடுவாங்க. யாரை தேடுவாங்க? ஏன்னா செட்டியார் வீட்டில் போய் தேடினா அவருக்கு வியாபாரம் தான் தெரியும். அதனால் அது காலங்காலமாக என்ன ஆகி போச்சுது? அந்த ஜாதி அதற்கு அங்கீகாரமாக அமைஞ்சு போச்சே தவிர, ஆனால் சமயம் எதை அங்கீகரிக்கலை? அங்கீகரித்தது நம்ம சொல்லக்கூடாது. ஜாதியை அங்கீகரித்தது அப்படின்னா நம்ம பெரிய புராணத்தில் பிராமணர்கள் மட்டும்தானே இருக்கணும். இப்போ அவங்களெல்லாம் நாயன்மார்களை வச்சு சிவன் கோயிலில் வச்சு எதுக்கு பூஜை பண்ணிகிட்ருக்குறோம்? ஜாதியை தான் பெரிய சைவம் அங்கீகரித்தது என்றால், சிவன் கோயிலில் 63 நாயன்மாரில் பிராமணர்கள் மட்டுமா இருக்காங்க? எல்லா குயவர்கள் இருக்காங்க, சலவை தொழிலாளி இருக்கிறாங்க, எல்லா ஜாதியினரும் இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு அதே பிராமணர் தானே பூஜை பண்ணுறாரு. அதே சிவாச்சாரியார் தானே திருநாளை போவாருக்கு பூஜை பண்ணுறாரு. திருநாளை போவார் வந்து தாழ்த்தப்பட்ட குலத்தில் வந்ததாக வரலாறு சொல்லுது. அதே கோயில் சிவாச்சாரியார் தானே அவருக்கு மாலை போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு பூஜை பண்ணுறாரு. அப்போ இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும், சைவம் எதை ஏற்கலை?
காலப்போக்கில் அப்படி ஆயிரும். நீங்கள் வந்து முறுக்குக்கு ஒரு சிறந்த ஊர்னு ஒரு சொன்னால் அப்புறம் மணப்பாறையில் இருக்கிற எல்லாருக்கும் முறுக்கு போட தெரியுங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுறோம்ல. மணப்பாறைக்காரன் எவன் முறுக்கு செஞ்சாலும் நல்லா இருக்குங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். திருநெல்வேலிக்காரன் எவன் அல்வாக்குனாலும் நல்லா இருக்குங்கிற முடிவுக்கு என்ன செஞ்சிடறோம். அதுபோல் அந்த குலத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வேலை தெரியுங்கிற முடிவு தான் எதா மாறுகிறது, ஜாதியாக மாறுகிறது. அதை வந்து நீங்கள் இந்த ஜாதி ஜாதி என்று வர்ற இடங்களில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா நல் சார்பு நல் குடி, நல் சார்பு நல் குடின்னு எடுத்துக்கிட்டோம். திருமூலர் வந்து இழிகுலத்தோர் பழிகுலத்தோர் இப்படிலாம் சொல்லுகிறாருன்னா அவர் வந்து அந்த குடியில் இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வச்சு தான் சொல்கிறாரு. இழிகுலம் இழிந்த செயல் செய்கின்ற இடத்துல அவன் இருக்கிறான். அழிகுலம் பழிகுலம் கலிகுலம் இது எல்லாமே அந்த குலம்ங்கிறது பொது வார்த்தைங்க. அந்த முன்னா இருக்கிறதுலாம் என்னது, செயல். இழிவான செய்தை செய்தால் இழிகுலம், அழிவுக்குரியது செய்தால் அழிகுலம், பழிக்குரியது செய்தால் பழிகுலம், கடிக்க வேண்டிய குலமாக இருந்தால் கலிகுலம். அதிலிருந்து புரிஞ்சுக்கிட்டனாலே போதும் உங்களுக்கு. குலம்ங்கிறது ஸ்டாண்டர்ட். குலம் என்ன செய்யாது, மாறாது. குலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும். அதே இதுக்கு பிரமாணம் வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் பெரிய புராணம் தான். பெரிய புராணம் தான். திருஞான சம்பந்தர் அந்தணர் குலத்தில் பிறக்கிறாரு. இது கொஞ்சம் நம்ம கிளியர் பண்ணணும். ஏன்னா சைவம்னா நிறைய பேர் யாராவது ஒருத்தர் கேட்டு சைவத்தை தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல. திருஞான சம்பந்தர் அந்தணர் குலத்தில் பிறக்கிறார். அவருக்கு யாழ் வாசித்தவர் யார்? யாழ்ப்பாணர். யாழ்ப்பாணர். இன்றைக்கு நம்ம ஹரிஜன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த குலத்திலேருந்து தான் வர்றார் அவர். யார்? யாழ்ப்பாணர். இன்னைக்கு ஹரிஜன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஜாதி பார்க்குறாங்க. இன்றைக்கும் கிராமங்களில் தனி குவளையில் டீ கொடுக்குற ஊர் இன்றைக்கும் இருக்குது, கிராமங்களில் இருக்குது. ஆனால் ஞானசம்பந்தர் யாரு கூடவே கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாரு, அவர் கூடவே கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. திருநிலநக்க நாயனாருடைய வீட்டில் தங்குறாரு ஞானசம்பந்தர். அப்போ அந்த பிராமணர் வீட்டில் யாரும் தங்குறா? திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் தங்குறாரு. திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் தங்குறாரு. சாமி இங்கே தங்குங்கன்னு சொல்கிறாங்க ஞானசம்பந்தர்கிட்ட. நான் தங்குறது இருக்கட்டு, திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவர் மனைவியும் தங்குறாங்க. மதங்க சூளாமணி அவங்களும் தங்குறாங்க. நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லும்போது அவர் வந்து வேள்வி வளர்க்குற ரூம்பை கொடுக்குறார். இவங்களுக்கெல்லாம் சாதாரண ரூம்பு, அவங்களுக்கு எந்த ரூம்பு? வேள்வி வளர்க்குற இடத்த கொடுக்குறார். சேக்கிழார் சொல்கிறாரு, அந்த வேள்வி வந்து வேள்வியில் இருக்கிற நெருப்பு வந்து வலது பக்கமாக சுற்றினா நல்லது. இவங்க போய் படுத்த பிறகு எப்படி சுற்றிச்சுங்கிறாரு? வலது பக்கமாக சுற்றிச்சுங்கிறார். அந்த நெருப்பு வந்து வலது பக்கமாக போகிறது நல்லது, வலது பக்கமாக அந்த நெருப்பு போச்சுதுங்கிறார் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்கிறார். அப்போ பெரிய புராணத்தில் சேக்கிழாருக்கு இதில் உடன்பாடு இல்லை, ஜாதியில் உடன்பாடு கிடையாது. அதை எடுத்துக்கொள்ளணும். நிறைய எழுதணும், மணிக்கணக்கில். நேற்று நம்ம இதுக்கு பதிஞ்ச பாருங்க, எந்த பதிகத்துக்கு, மிகப்பெரிய கட்டுரை இல்லாது சைவ திருவாசகத்தில் பெரிய கட்டுரை அது. நேற்று எழுதினது மிகப்பெரிய ஆராய்ச்சி கட்டுரை, அதை எடுத்துக்கிடணும். அதே மாதிரி திருநாவுக்கரசர் அப்பூதியடிகள், திருநாவுக்கரசரும் அப்பூதியடிகளும். திருநாவுக்கரசர் வேளாளர். இன்னைக்கு நம்ம லாங்குவேஜில் சொன்னால் பிள்ளைவாள், நம்ம லாங்குவேஜில் சொன்னால் பிள்ளைவாள். பிள்ளைவாள் கொஞ்சம் மாறினா வேளாள கவுண்டர் ஆயிடுவாங்க. நீங்கள் இங்கே இருக்கிற கவுண்டர் தான் அப்படியே நகர்ந்தீங்கன்னா வன்னியர் ஆயிடுவாங்க. நீங்கள் விழுப்புரம் போனால் யாராயிருவாங்க? வன்னியர். ஜாதி இது ஒரு சமுதாயத்துக்கு ஆகாத ஒன்று. இது வன்னியர் ஆயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கவுடா ஆயிடுவாங்க. கவுண்டர் யாராயிருவாங்க? கவுடாவாக ஆயிடுவாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா போனால் கவுடாவாக ஆயிடுவாங்க. யார் எழுதுனீங்க? திருநாவுக்கரசர் வந்து வேளாளர். அப்பூதியர்கள் பிராமணர். பிராமணர் தான் மற்றவங்களுக்கு குருவாக இருக்கணும். ஆனால் அப்பூதியர்களுக்கு யார் குருவாக இருக்கா? திருநாவுக்கரசர் குருவார். ஒரு வேளாளரே ஒரு பிராமணர் குருவாக ஏற்றுக்கிட்டாரு. அது பெரிய புராணத்தில் பதிவாயிருக்குது. அது பெரிய புராணத்தில் பதிவாயிருக்குது. ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில் ஜாதி எப்படி இருந்ததுன்னு பார்த்துருக்குறோம். அடுத்தது திருநாவுக்கரசர் வாழ்க்கையில் ஜாதி எப்படி இருந்ததுன்னு பார்த்துருக்குறோம். சுந்தரர் வாழ்க்கையில் ஜாதி எப்படி இருந்ததுன்னு பார்த்துருக்குறோம். மாணிக்கவாசகர் வரலாறு நமக்கு புராண வடிவத்தில் இல்லாதனால நமக்கு வந்து அது பார்க்க முடியல. இந்த 3 பிரமாணமே உங்களுக்கு போதுமானது. இந்த 3 பிரமாணமே போதுமா. எனவே சைவம் எதற்கு உடன்படவில்லை? ஜாதிக்கு உடன்படவில்லை.
திருமந்திரத்தில் இப்போ போன வகுப்பில் கூட நம்ம படித்தோம், திருமந்திரத்தில் படித்தோம், இந்த திருவாசகத்தில் படித்தோம். அதே இதில் இணைச்சிங்கன்னா சில விஷயங்களுக்கு புரியும். அப்போ ஏன் ஜாதியை பேசுகிறாங்கங்கிறது புரிய ஆரம்பிக்கும். திருவாசகத்தில் இப்போ அந்த காந்திநகர் கோயிலில் பதிவு செய்தோம். அதை எழுதினோம்னா இந்த ஜாதியை ஏன் சைவம் பேசுதுங்கிறது தெரியும். மக்கள் பிறப்பு இல்லை, மக்கள் பிறப்பில் செல்வமுடையவர்கள், மக்கள் பிறப்பில் செல்வமுடையவர்கள், திருச்சதக 48வது மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறேன். மக்கள் பிறப்பில் செல்வமுடையவர்கள் நல்வினை பயனை அனுபவிக்கிறார்கள். வறுமை உடையவர்கள் தீவினை பயனை அனுபவிக்கிறார்கள். இந்த செவ்வாய்க்கிழமை நடத்தினது தான். தேவர்கள் புண்ணியத்தை மட்டும் அனுபவிக்கிறார்கள், புண்ணிய பயனை மட்டும் அனுபவிக்கிறார்கள். புழு புல் செடி கொடி போன்றவைகள், அது புழு புல் தான் சொல்கிறாரு பண்டிதமணி, செடி கொடியெல்லாம் சேர்த்து சொல்லணுங்கிறார். புழு புல் போன்றவைகள் நரக பயனை அனுபவிக்கிறது. நரகத்தில் இருக்க வேண்டியது இங்கேயே அனுபவிக்குது புழு போன்றவைகள் எல்லாம். அதில் குறிப்பாக புழு எதை அனுபவிக்கிறது? நரகத்தை அனுபவிக்கிறது. இந்த புல் செடி கொடியெல்லாம் அந்த புல் செடியாக இருக்கிற பிறப்பில் நல்வினை செய்து அதற்கு மேலான பிறவிக்கு செல்கிறது. அதுகள் எப்படி நல்வினை செய்யும்னு கேட்கக்கூடாது. இப்போ எங்கெல்லாமோ அரச மரம் இருக்குது, நம்ம கோயிலுக்குள்ளேயும் அரச மரம் இருக்குதுல்ல. வெளியே இருக்கிற அரச மரத்துக்கு அந்த அரச மரத்துக்கு வேறுபாடு உண்டா இல்லையா? இப்போ நம்ம விநாயகர் கோயிலில் அரச மரத்துக்குள்ள விநாயகர் இருக்கிறார்ல, காட்டுக்குள்ளே இருக்கிற அரச மரத்துக்குள்ளே யாரும் இல்லை. இப்போ அந்த அரச மரத்துக்கு என்ன சிறப்பு வருது? நம்ம கோயில் அரச மரம் யாருக்கே நிழல் கொடுத்த சிறப்பு வருது. அப்போ அது சிறப்பாக அது நல்வினை ஆயிரும்ல. அடுத்து அந்த மரத்துக்கு அதை விட உயர்ந்த பிறப்பு என்ன செய்யும்? கிடைக்கும். செடி கொடிகள் தனக்கு கிடைத்த பிறப்பில் நல்வினை செய்து அதை விட அதுக்கு தெரியாது, அது செய்கிறது இறைவன் செய்ய வைப்பார். அது செய்வது நல்வினை என்பது அதற்கு தெரியாது. சிலந்தி யானை இறைவனுக்கு பந்தல் போட்டது திருவானைக்காவில். சிலந்தி இந்த சிலந்தி போடுற பந்தலை யானையை எடுத்தது. அந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சிலந்தி கடித்து யானை இருந்த வரலாறு பார்க்குறோமல்ல. அப்போ அந்த உயிர்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்குது? வழிபாட்டு உணர்வு இருக்குதில்ல, வழிபாட்டு உணர்வு இருக்குதில்ல. அப்போ இந்த மந்திரம் இந்த திருவாசகத்திலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் இந்த குலம்ங்கிறது பிடிபடும். எனவே இந்த 48வது திருவாசக அடிப்படையில் பார்த்தால் வினைகள் தான் பிறப்பை நிர்ணயம் செய்கிறது. வினையால் அவன் இப்போ நீங்கள் புழுவாக ஒருத்தன் பிறந்துட்டான் சார், புழுவாக ஒரு உயிர் பிறந்துட்டு நீங்கள் புழுவையும் தேவர்களையும் சமமாக நடத்துங்கன்னு நடத்த முடியுமா? இப்போ அதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ஒருத்தன் வறுமையில் இருக்கிறதுக்கு எது காரணம் சொல்லிட்டீங்க? தீவினை காரணம்னு சொல்லிட்டீங்க. தேவர்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நல்வினை காரணம்ட்டீங்க. ரெண்டு பேரும் எப்படி சமமாக நடத்த முடியும்? அப்போ அவனை தீவினை செய்கிறவனை தீவினை செய்தவன் என்ற பிரிவுக்கு கொண்டு வரணும். இவனை எதில் கொண்டு வரணும்? நல்வினை செய்தவன் என்ற பிரிவில் கொண்டு வரணும். இந்த பிரிவுகள் தான் காலப்போக்கில் எதாக மாறிவிடுது? ஜாதியாக மாறி. எனவே செயல்கள் தான் குலத்தை நிர்ணயம் செய்கிறது. கால வெள்ளத்தில் அது எதாக நிர்ணயிக்கப்பட்டுரும்? பிறப்பை கொண்டு நிர்ணயிக்கிற இடத்துக்கு மாறிடும். நம்மளே அதுக்கு காரணமாயிடும். எந்த ஒரு சட்டத்திட்டங்களும் காலப்போக்கில் சிதைஞ்சிடும். ரோடு எவ்வளோ பெரிய முக்கியமான ரோடாக இருந்தாலும் காலப்போக்கில் பழுதாகுதில்லை. பிறகு இந்த ரோட்டை என்ன செய்கிறாங்க? பழுது பார்க்குறாங்க. நம்ம சமூகத்தை பழுது பார்க்குறது இல்லைல்ல. அப்போ சமூகமே என்ன ஆகிக்கிட்டே வரும்? பழுதாகி கொண்டே வரும்.
இந்த மக்கள் செய்த குறைகளை நாம் எது மேலே ஏற்றக்கூடாது. அதாவது வேதத்தின் மேலும் ஆகமத்தின் மேலும் ஞானிகள் மேலேயும் என்ன செய்யக்கூடாது, ஏற்றி சொல்லக்கூடாது. ஞானிகளுக்கு என்ன கடமைன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடியதை பதிவு செய்கிறது அவங்க கடமை. பதிவு செய்வது அவங்கள் கடமை. அதை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த செய்தியை நீங்கள் மனசில் நல்லா வச்சுக்கணும். அறத்துக்கு ஜாதி வேறுபாடு பெருசாக தேவையில்லை. எதுக்கு தேவை? சமயம்னா இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்திலேயே அவனுக்கு சலுகை பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது? ஜாதி தேவைப்படுது. நான் வேலை பார்க்கும்போது நல்லா தெரியும். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்க அப்படி கூப்பிடுவாங்க பள்ளிக்கூடத்தில். எஸ்சி கேர்ள்ஸ் வாங்க, எஸ்சி பாய்ஸ் வாங்க, பிசி பாய்ஸ் வாங்க, எதை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. சொல்லி டீச்சரே வந்து சொல்லு எஸ்சி கேர்ள்ஸ் எல்லாம் போ அப்படின்னா அந்த பிள்ளைகள் கரெக்டாக எஸ்சின்னு தெரியும். பள்ளிக்கூடத்தில் அவங்கள காப்பாற்றுறதுக்கு எது தேவைப்படுது? சலுகைகளுக்காக ஜாதி தேவைப்படுகிறது. அப்போது இந்த அந்தணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்ற பிரிவு பிறப்பு அடிப்படையில் அல்ல. என்ன அடிப்படையில் வந்தது? தொழில் அடிப்படையில் வந்தது. காலப்போக்கில் என்ன ஆகி போச்சு? ஜாதியாக மாறி. இதில் நீங்கள் உறுதியாக இருந்துவிடணும். அதை நான் மறுத்து எழுதுறேன்ட்டு ஞானிகள் எழுத மாட்டாங்க. திருமூலர் அதை மறுத்து எழுத வேண்டியதானே, எழுத மாட்டாங்க. அப்படி எழுதினால் அந்த கால வெள்ளத்தில் அந்த நூல் நிற்காது. புரியுதா உங்களுக்கு? அந்த கால வெள்ளத்தில் நிற்காது. சமயத்துக்குள்ளேயே அது நுழைஞ்சு பரவி கிடைக்கும்போது திருமூலர் வந்து வித்தியாசமாக சொன்னால் இப்படி நூலை இப்படி அவர் சொல்ல வந்த செய்தியை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சொல்ல வந்த செய்தியை சொல்ல முடியாது. எல்லாம் சமுதாயத்தில் பரவி மக்கள்கிட்ட பரவி எல்லாரும் இதை ஓகே பண்ண பிறகு திடீர்னு இதை நான் மறுத்து எழுதுறேன்னு ஆரம்பித்தார்னா அது ரிவர்ஸில் போய் எல்லாத்தையும் என்ன செய்யும்? பிராமணர்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம ஜாதிக்கு எதிராக யார் எழுதுறா? திருமூலர் எழுதுறார். யார் வேண்டாம்? திருமூலர் வேண்டாம். 63 பூஜை பண்ணும்போது திருமூலருக்கு தண்ணி ஊற்றாதடா, சந்தனம் வைக்காத, குங்குமம் வைக்காதங்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. அது நானாக இருந்தாலும் அதை தான் செய்வேன். அதனால் பெரியவங்க எப்போவுமே அந்த காலத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே பதிவு செய்வார். இப்போது இது நிறைய இருக்குது. இதில் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. என்னை விட்டால் நான் 1 வருஷம் கூட இதை பேசுவேன். நீங்கள் ஞானிகள் எல்லாமே பக்குவப்பட்டவர்கள் தான். ரமண மகரிஷி வந்து மிகப்பெரிய பக்குவப்பட்டவர். அவர் அடிப்படையில் பிராமணருங்கிறதுனால அவருடைய ஆசிரமத்தில் பிராமணர்கள் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் அவர் மேலே கொண்ட பற்றுனால எல்லா ஜாதிக்காரங்களும் அவருடைய ஆசிரமத்துக்கு போனாங்க. அப்போது ரமண மகரிஷி மதிய உணவு தனியாக சாப்பிட மாட்டார். யார் கூட சாப்பிடுவார்? பக்தர்கள் கூட தான் அவர் சாப்பிடுவார். அப்போது வந்து பிராமணர்களுக்கு தனி சாப்பாடு, மற்ற ஜாதிகாரர்களுக்கு தனி சாப்பாடு. எங்கே? அவர் உணவு அருந்தும் போது. நான் இது புத்தகத்தில் படித்ததுனா கேள்விப்பட்டதான்னு தெரில. உணவு அருந்தும் போது இப்போ பிராமணர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எல்லா ஜாதிகாரங்களையும் கூடயும் சாப்பிட்றோம், எதுக்கு நீங்கள் இப்படி தனியாக சாப்பிடணும்? அவர் என்ன செய்வாராம்? சென்டரில் உட்காந்துடுவாராம். இந்த பக்கம் பிற ஜாதின்னு, இந்த பக்கம் பிராமணன், அப்படி சென்டரில் உட்காந்துடுவார். நீங்கள் எதுக்கு இப்படி சாப்பிடணும்? நீங்கள் வந்து நாங்கள் எல்லா ஜாதிக்காரங்களையும் சாப்பிட்றோம். அப்போ தான் இப்போ நான் இதில் திருமூலருக்கு என்ன சிக்கல் வருமோ அதே சிக்கல் அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் இப்படி செய்வீங்களா? உங்கள் வீட்டில் இதே மாதிரி எல்லா ஜாதிக்காரங்க கூடயும் சாப்பிடுவீங்களா? என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? அப்போ எதுக்கு இங்கே மட்டும் செய்கிற? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வெளியே போய் நமக்கு ஜாதிக்குன்னு ஒரு மரபு இருக்குது, அதை யார் கெடுக்கிறா? ரமணர் கெடுக்கிறாருன்னு சொல்லுவீங்க வெளியே போய். அதுக்கு நான் யாராக விரும்பலை, நான் அதுக்கு காரணமாக விரும்பலைன்னு யார் சொல்கிறா? ரமணர் சொல்கிறார். உங்கள் வீட்டிலையே நீங்கள் இதே மாதிரி செய்வீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து நீங்கள் கேட்குற இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறேங்கிறார். இதுதான் சமூக கட்டமைப்புன்னு சொல்கிறது. சமூக கட்டமைப்பு ஒன்று உருவாயிட்டுனா அதை நம்ம வந்து திடீர்னு யாரும் வந்து என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. அரசியல்வாதி உடைப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு குறைந்த காலம்தான். அவன் உடைச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு பதவி முடிச்சுட்டு போயிடுவான். இவங்க அப்படி கிடையாது. அப்படி இருந்ததுனால தான் திருமூலர் இன்னும் இருக்கிறாரு. இவங்க அப்படி சொல்ல முடியாது. இவங்க வந்து வேதத்துக்கு கட்டுப்படணும், ஆகமத்துக்கு கட்டுப்படணும், சமயத்துக்கு கட்டுப்படணும். கட்டுப்பட்டவர்கள். அரசியல்வாதிகளுக்கு என்ன கிடையாது? கட்டுப்பாடு கிடையாது. கட்டுப்பாடு இந்த கட்சியில் இருந்தால் இந்த கட்சி கேட்டபடி பேசுகிறாங்க, அந்த கட்சியில் இருந்தால் அந்த கட்சி கேட்டபடி பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் சமூக நீதிங்கிறதையும் சமயம் சொல்கிற சமூகம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம ஒரே மாதிரி என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. இது ஒரு செய்தி நீங்கள் உள்வாங்கிறதுக்கு. இன்னொரு செய்தி இருக்குது. இன்னொரு செய்தி என்னதுன்னா, அதாவது பாண்டிச்சேரியில் ஒரு ஹரிஜனுக்கு வந்து பாரதியார் வந்து பூணூல் போட்டு விடுறார். இது அவருடைய வரலாற்றில் இருக்குது. இப்போ தானே படித்தோம், இழிந்த குலத்தவன்
உயர்ந்தவனாக தன்னை காட்டிக்கொள்ள வேடம் போடுகிறான். உயர்ந்த குலத்தவன் கடவுளாக காட்ட வேடம் போடுகிறான். பாண்டிச்சேரியில் ஒரு ஹரிஜனுக்கு பூநூல் போடுறார் யார்? பாரதியார். அப்போ பாரதியாரை வந்து எதிர்க்கிறாங்க. ஒரு ஒரு பாக்கியராஜ் படத்தில் இந்த சம்பவத்தை பாட்டாக பாடியிருப்பார். இது நம்மாடு படத்தில். இது நம்மாடுன்னு ஒரு பாக்கியராஜ் படம் இருக்குது. இது வரும் பாண்டியிலே நம்ம பாரதியார் இருந்தார், பூநூலை தான் நீ போடுன்னு சொன்னார் அப்படின்னு அந்த பாட்டில் வரும். அப்போ அந்த பாரதியாருக்கு வந்து பிராமணர்கள் மத்தியில் எதிர்ப்பு வருது. என்ன சொல்கிறாங்க, எப்படி நீ வந்து ஒரு பிராமணன் ஒரு ஹரிஜனுக்கு வந்து பூநூல் போடலாம்? இவருக்கு அந்த பூநூல் சடங்கு முறைகளெல்லாம் யாருக்கு தெரியும்? பாரதியாருக்கு தெரியும். காசியில் போய் எல்லாம் முறையாக படித்தவர். அப்போ வந்து பிராமணர்கள் எதிர்க்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேரடியாக எதிர்க்கலை அவர். நீங்கள் ஒரு நாள் என் கூட வாங்க, அந்த ஹரிஜன் எப்படி அந்த இந்த பூநூலுக்கு தகுதியானவங்கிறத உங்களுக்கு காட்டுறேங்கிறார். இப்போ அடுத்த நாள் இவர் கூட போகிறாங்க. அவர் குளிக்கிறதுலேருந்து பூஜை பண்ணுறது வரைக்கும் காட்டுறார். அவர் குளிக்கிறது, அவர் இந்த கோயில் பாத்திரங்களை கழுவுறது, அனுஷ்டானம் பண்ணுறது, சாமிக்கு பூஜை பண்ணுறதெல்லாம் பார்த்தா பிராமணனுக்கு சமமாக இருக்குது. அப்போ அந்த பிராமணர்கள் என்ன செய்துக்கிடுறாங்க? ஏற்றுக்கிடுறாங்க. இவ்வளோதான் விஷயம் இவ்வளவுதான். இப்படி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் சைவத்துக்குள்ளே ஜாதியை வச்சு பயணிக்க முடியுமே தவிர, நம்ம எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் இப்படி தான் பேசணுமே தவிர, சைவம் ஜாதியை அங்கீகரித்தது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, பிராமணன் வேறு, சலவை தொழிலாளி வேறு அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் பேசக்கூடாது. ஒன்றும் அந்த டாப்பிக்குள்ளே போகக்கூடாது. போனால் நம்ம பெரியவங்க இந்த உயர்ந்த எண்ணத்தில் சொன்னாங்கங்கிறத சொல்கிறதுக்கு மட்டுமே எவ்வளோ நேரம் ஆகும்? மினிமம் 1 மணி நேரமாவது ஆகும். அதை ரொம்ப கவனமாக பேசணும். சாஸ்திரத்தில் இது வந்து எப்படி வருது? ஜாதிங்கிற பேர்லேயும் வருது, சார்புங்கிற பேர்லேயும் வருது, குடிங்கிற பேர்லேயும் வரும். இன்றைய காலத்துக்கு நம்ம வந்து அந்த குடி சார்புங்கிற வார்த்தையை அதிகமாக உயர்த்தி பேசணும். அப்போ தான் கொண்டு சேர்க்க முடியும். குடி சார்பு எந்த வார்த்தையை விட்டுறணும்? இப்போது நம்ம வழக்கில் சொல்லுங்களேன், ஜாதிக்காயின்னு சொல்கிறீங்கல்ல, ஜாதி மாடுங்கிறீங்கல்ல, ஜாதி மல்லிங்கிறீங்கல்ல, அப்படி வந்தது தான் இது. புரியுதா? மல்லியில் ரொம்ப உயர்ந்ததாக இருந்தால் என்ன மல்லிங்கிறோம்? அப்படி வந்தது தான் இது. இது என்ன நிறைய பேசணும். என்ன நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டேன்ல, இனி இது சம்மந்தமாக என்ன கிடைக்கோ அதெல்லாம் பேசிகிட்டே இருப்பேன். அப்படி பேசினா தான் நம்ம வந்து உண்மையை கொண்டு சேர்க்க முடியும். இதை எடுத்துக்கிடுங்க. இந்த பதிவை நிறைவு செய்யும். எங்கே வர்றியா?